வீட்லயே நல்ல டேஸ்டியான குல்கந்த் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு பன்னீர் ரோஸ் எடுத்துர்க்கேன். பன்னீர் ரோஸை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல்ல ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஆற விடலாம். தண்ணி மட்டும் நமக்கு ஆறுனா போதும். அதுக்கு அடுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சாப்பிடும் போது இலையாக மாட்டக்கூடாது இல்லையா, அதனால கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேனில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அடுத்தது கொஞ்சமாக நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் கட்டி ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை போட்டு தேன் ஊற்றி நம்ம விட்டோம்னா நமக்கு குல்கந்த் ரெடி.